அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 4-5 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியும். பட் ஃபிட்னஸ் அப்படின்னு பேசும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். பட் அதையும் தாண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் தாண்டி மென்டலி நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம், நமக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மென்டலி நமக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம எவ்ரி டேயில் பண்ணக்கூடிய குட்டி குட்டி சேஞ்சஸ் மூலமாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும். அதனால வந்து பயங்கர ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நமக்கு வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு டயட்டு, நியூட்ரிஷன் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இம்பார்ட்டண்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயமா வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு வேளை நீங்கள் சமைக்காத ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மைண்ட்ஃபுல்லாக குக் பண்ணுறது. இல்லை நான் ரெகுலராக சமைக்கிற ஆள் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட், அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்காகவோ, ஹஸ்பண்டுக்காகவோ, ஒய்ஃப்காகவோ, இல்லை டாக்டருக்காகவோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து சமைக்க பிடிக்குமோ அந்த ஃபுட்டை வந்து சமைக்கிறது. இது வாரத்தில் ஒரு தடவையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மௌன விரதம் இருக்கிறது. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். ஏன்னா நான் அதை பண்ணும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு இல்லை, சுற்றி இருக்கவங்களுக்கு. எனக்கு சம்டைம்ஸ் வந்து பயங்கர காண்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சுற்றி ஏதாவது நடக்குது அப்படின்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். ஏதோ ஒன்று மைண்டில் தோணுது அப்படின்னா அது உடனே அதை பற்றி பேசுவோம். இல்லை உடனே கால் பண்ணுவோம். கால் வந்தால் உடனே பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு மணி நேரம் இல்லை ரொம்ப நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். பட் இது எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன நினச்சாலுமே அது ஆக்ஷனில் தான் சொல்லணும். அது எஃபோர்ட் போட்டு ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்ம நிறைய விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருப்போம். இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ ஐதர் ஒரு நாளைக்கு ஃபியூ மினிட்ஸ் இல்லைனா ஃபியூ ஹவர்ஸை வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒதுக்குறது. இல்லை எவ்ரிடே இதை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த வாவ் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்லி நம்ம வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்ஃபர்மேஷனையோ இல்லை தாட்ஸையோ வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது வந்து இன்புட் வந்து நிறைய இருக்கிறதுக்கு, லிசனிங் நிறைய இருக்கிறதுக்கு, அப்சர்வ் நிறைய பண்ணுறதுக்கு இந்த மௌன விரதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காலங்காலமாக நான் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம், 5 AM Club அப்படிங்கிற அந்த புக்கு படித்த உடனே ஒரு 1.5 மாதமோ 2 மாதமோ ஆக்சுவலி வந்து 5 மணிக்கு எழுந்து அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ண காலம் உண்டு. அப்புறம் அது கொஞ்சம் 6 மணி ஆச்சு, அப்புறம் அது 7 மணி ஆச்சு. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டே கிடையாது. எப்போ தோணுதோ அப்போ தான் எழுதுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் போயிட்டு இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஏர்லி மார்னிங் பிடிக்கும். முழிக்கல அப்படிங்கிறது செகண்டரி. பட் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 10 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா தப்பே இல்லை, 4லேருந்து 9 மணிக்கு எழுந்துங்க. இந்த மாதிரி 1 hour புஷ் பண்ணிட்டு அந்த ஏர்லி மார்னிங்க்கு வாங்க. ஏன்னா நிஜமாவே ஏர்லி மார்னிங்கில் நம்ம மைண்டை நம்மளாலே டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பயங்கர ஒரு ஜென் மோடில் இருப்போமா. அண்ட் பயங்கர அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்போ நமக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன படித்தாலும் சரி, ஏதாவது கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து 5 AM Clubல வந்து ஒரு புக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அவங்க வந்து சப்போஸ் நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன வேலை, ஆஃபீஸுக்கு 11 மணிக்கு போனால் போதும், இந்த 5 to 11 என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த 5 to 11 நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், ஒரு 5 to 8 நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், அந்த 5 to 8ல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்படி உங்கள் என்டையர் டேவே மாற்றலாம் அப்படிங்கிறது தான் 5 AM Clubல இருக்குது. பட் மறுபடியும் பேக் டு தி டாபிக், எப்படி எழுந்துக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து சீக்கிரமாக தூங்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Why We Sleep அப்படின்னு சொல்லி ஒரு புக் நம்ம பார்த்துருந்தோம். அந்த புக்கில் வந்து ஸ்லீப்பில் இவ்வளோ சயின்ஸா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு மாடல் அடுத்த நாள் வந்து அவங்களோட ரேம்ப் வாக் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 9-10 மணி நேரம் தூங்குவாங்களா. அந்த அளவுக்கு தூக்கத்தில் ஒரு பயங்கரமான மேஜிக்கல் எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் படிச்சிருந்தோம். ஸோ நம்மளோட மென்டல் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்பராக கண்டினியூ ஆகிறதுக்கும், இன்னொன்று நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், உலகத்தில் ரசிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம மைண்ட் ஸ்டோரேஜ் வந்து என்னதான் வந்து அதோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி அப்படின்னாலுமே அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு அவன் ஒழுங்காக சேவ் ஆகணும் அப்படின்னா நல்லா தூங்கணும் அப்படின்னு அந்த புக்கில் படித்தோம். அதையும் தாண்டி ஸ்லீப் பற்றின பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். பட் ஏர்லியாக தூங்குறதுங்கிறது ஒன்று ஏர்லியாக எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்மளோட லைஃப்பில் என்டையர் டேயில் நம்ம தாட்ஸுக்கும் சரி, நம்ம பாடிக்கும் சரி, அந்த ரெஸ்ட், அந்த வேர் அண்ட் டயருக்கு அந்த ரிப்பேர்லாம் பண்ணுறதுக்கு ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று ருஜிதா திவேகர் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அது நான் தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பட் நீங்கள் சாப்பிடும்போது கிராஸ் லெக்ஸ்ட் போஸ்டரில் இருங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் அங்கங்கே வந்து எம்ஃபசிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது
சமணங்கால் போட்டு உட்காரும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் ஸ்டொமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டாச்சா, அடுத்து பாத்ரூம் போகிறீங்க அப்படின்னா அப்பவும் வந்து கரெக்டான இடத்துல ப்ரெஷர் வரதுக்கு வந்து அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் வந்து நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்தியன் டாய்லெட் இல்லை, நம்ம பயங்கரமாக அப்கிரேட் ஆகிட்டோம், வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்குவாட்டிங் ஸ்டூல் வச்சு ஸ்குவாட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம பாட்டி போகும்போது அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எங்களோட இன்னொரு புக்கில் ஒரு இதில் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்கும் போது ஏஞ்சி போய் ஒரு வேலையை செய்யணும்னா ஏஞ்சி போய் அந்த வேலையை செய்கிறீங்களா, இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம்னு உட்காந்துருக்கீங்களா, இல்லை சுற்றி இருக்கவங்கிட்டே அது எடுத்துட்டா இது எடுத்துட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. இந்த மாதிரி சொல்கிறீங்க நினச்ச உடனே ஏஞ்சி போக முடியல அப்படின்னாலே யுவர் பாடி இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து அவன் ரெஸ்டிங் மோடுக்கு போயிடுறான். ஸோ அடிக்கடி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது பாதி நேரம் ரெஸ்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால ஹீஸ் நாட் ரெடி டு பி ஆக்டிவ் அப்படிங்கிறனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி உட்காந்துருக்கும் போது ஏஞ்சி போகணும் நகரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த ட்ரெக்கிங்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ட்ரெக்கிங் போகும்போது ஸ்ட்ரேஜஸோட தான் போவோம். அவங்க முன்னாடி எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் இன்கேப்பபிலிட்டிஸை வந்து அப்படியே பெப்பரப்பான காமிக்க மாட்டோம். ஸோ மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம், அந்த ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிருப்போம். ஸோ நார்மலி நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் ஆட்டோ இல்லை ஊபரோ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெக்கிங் போகும்போது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா மென்டலி அந்த ட்ரெக்கை முடிக்கணுங்கிற ஒரு ஐடியா நம்ம போகிறதுனால நம்ம பாடி நம்மளே புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெகுலராக இந்த ட்ரெக்கிங் பிளான் பண்ணி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் மென்டல் ஃபிட்னஸும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஃபிசிக்கலி நீங்கள் எதில் ஃபிட் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினும் சாதாரண ஒரு மசில் தான், அது சுற்றி இருக்கவங்க கெமிக்கல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாதாரண பாட்டாக சொல்லும்போது மனசுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அண்ட் அந்த மசில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க பாடியில் இருக்க ஒவ்வொரு மசில் மாத்திரையும் அதுவும் வீக் ஆகிட்டே போகும். ஸோ ரெகுலராக நமக்கு ஒரு விஷயம் நல்லா வரும் அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் மட்டும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம எதெல்லாம் விட்டுட்டு இருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ நீங்கள் கடைசியாக ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுறதுங்கிறது நம்ம ஸ்கூல் டேஸில் பண்ணோம், ப்ராபப்ளி காலேஜ் வரைக்கும் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ரைட்டிங் சம்மந்தப்பட்ட இந்த பிரெயின் மசில்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு டயர்ட் ஆயிருப்பான், வீக் ஆயிருப்பான். மறுபடியும் தட்டி எழுப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படின்னா, ஒரு காரை நம்ம ரொம்ப நாளாக பார்க் பண்ணியிருந்தோம்னா டக்குன்னு ஏற்கணும்னா அது ஏந்துக்காதுல முக்கிட்டே இருப்பான்ல, அதே மாதிரி தான். ஸோ அவன் ரன்னிங்லேயே இருந்தால் தான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிறதுனால உங்கள் பிரெயினில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது மசில் மெமரியில் இருக்கும். பட் நீங்கள் அதை அடிக்கடி பண்ண தான் மறுபடியும் அது ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒன்று நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயத்தை, சின்ன வயசில் பண்ணுற விஷயத்தை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக உங்கள் பிரெயினுக்கு சேலஞ்சிங் ஒரு விஷயத்தை கொண்டு வருது. ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம யோசிக்கும் போது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸாக இருக்கும். ஆனால் குட்டி குழந்தை இருக்கும்போது நமக்கு என்னென்ன எதுவுமே தெரியாமல் இருக்கும்போதே நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிட்டோம்னா, இப்போ எரும மாடுகள் மாதிரி நம்ம வளர்ந்துருக்கோமே, இப்போ நம்ம பிரெயின் வச்சு ஏன் நம்ம கற்றுக்க முடியாது அப்படிங்கிற சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி புதுசாக பண்ண நம்ம பிரெயின் வந்து செம்மையாக ஸ்ட்ராங்காக இப்படி இருக்குமா. எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே, பிடிக்காத ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம பிடிச்சவங்களோட பண்ணும்போது ரெகுலராக பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் இழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில் உட்காந்துருக்க ருஜிதா திவேகர் தான் ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டோன்ட் லூஸ் யூர் மைண்ட் லூஸ் யுவர் வெயிட்டில் வந்து ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான டெய்லி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணால் வந்து இன்கார்பரேட் பண்ணால் மென்டலியும் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையும் தாண்டி ஃபுட்டில் என்ன சயின்ஸ், அப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம சாப்பிட்ற ஒரு பாதாம் இல்லையா, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் ஃபுட் பற்றி இதில் இருக்குது. ஸோ இந்த யூடியூப்பில் ரெசிபி பார்த்து பயங்கர ஆள் இல்லைனா, ஆனால் வந்து ஒரு கத்திரிக்காயில் இவ்வளோ விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பயங்கரமாக கத்திரிக்காவை லவ் பண்ணக்கூடிய ஆள். ஆக்சுவலி எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு காயை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெண்டைக்காயை லவ் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபுட் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இதே மாதிரி ஃபுட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆஸ்ட்ரோனமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இல்லை நார்மல் ரொமான்டிக் ஃபிக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னாலுமே குட் ரீட்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் அது. அங்கே நானும் இருக்கேன், இந்த புக்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கு கீழே இருக்கு, கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு டைம் இருக்குது, பட் எல்லா நாளும் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த விஷயம்னால நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல நம்ம புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஜானத்தியாக என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இவ்வளோ பேசிட்டேன், நீங்கள் என்ன பதிலுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா arjananthi@bookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே, பாய்.